குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒண்ணு கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. பயமுடு பேசாம உனக்கு என்ன தெரியும், சும்மா நொய் நொய்னுட்டு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. கலப்படத்தை கொண்டு வந்து காசு சம்பாதிக்கிற இந்த காலத்துல மக்களுக்கான கொள்கையை கொண்டு வந்து படத்துல காமிச்சு மக்கள் கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்குறது. விழாக்களுக்கு போயிருக்கோம். பட் இது ரொம்ப புதுசா, ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ் வழி பள்ளியில குழந்தைகளை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, எந்த பயமும் கிடையாது, யாரை பார்க்கும் பயம் கிடையாது. அப்படிதான் பிள்ளைங்க வளரணும், குழந்தைங்களா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் ஆகி பண்ணும்போது ஒரு ஆய்வு நடக்கும். ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓட விட்டு பழகிட்டாங்க. குழந்தைகள 4 விதம் இருக்காங்க. ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மாடரேட்ன்றது எப்படின்னா திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறோம். நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ள போய் சேராது. இந்த 4 விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி எத்தனை ஸ்கூல்ல நடக்குது. இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகளில் தான் அது நடக்கும். இங்கேதான் சாத்தியம். இதுதான் கல்வி முறை. ஆசிரியர்கள் 2 விதம் இருக்காங்க. அதாவது படித்த ஆசிரியர்கள், படிக்கிற ஆசிரியர்கள். ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படித்து முடிச்சு வேலைக்கு வந்துட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது, புத்தகத்தையே பார்க்கறது கிடையாது. அவ்வளோதான், மாதம் ஆச்சுன்னா சம்பளம் கிடைக்குது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. படிக்கிற ஆசிரியர் இருக்கா பார்த்தீங்களா, தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது, பதில் தெரியலன்னா அவங்களோடய சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நான் நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள், அடிக்கடி நானும் வரேன், என்னை ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்றதை விட நம்ம எது சரியா அதை நோக்கி போறதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் 3 விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா மாணவன், அதாவது தன் பிள்ளை இயல்பா, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்கு. இப்போ அம்மா கூட சொன்னாங்க, இயல்பா பேசினல அப்படின்னாங்க. அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்கு, எந்த விதமான முகமுடியும் இல்லாமல், யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நமக்கு உள்ள இருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு. நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடறோம். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனா கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும். ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களேன். 1 வாரமா அப்படின்னா, ஏன் 1 வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா, வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா வந்து எப்படின்னா, தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றத பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சு அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா உள்ள வயிற்றுல இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார், இவர் அவன் இங்கே தான் படிக்கணும், அவன் இத்தனை மார்க் வாங்கணும், அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம். ஏன்னா பிறக்கவே இல்லை, ஆணாக பிறந்தால் இதுதான் பேர், பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய 30 வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள். ஏன்னா இவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பிள்ளைங்க கிடைக்கணும்ல, ஒன்னாலே முடியல, ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ற. இன்னொரு அப்பா இருக்காங்க, எப்படின்னா நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியர்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம 100 மார்க் வாங்கியிருந்தா அந்த ஆசிரியருக்கு தெரியும்,
இல்லை சைவர் வாங்கி தான் தெரியும். பின்னாடி இருந்தான் நடுவுலே இருப்பாங்க. அவன் போனா என்ன சொல்லுவான்னா, சார் அந்த 100 மார்க் வாங்கினவன் பேரை சொல்லணும், இல்லைன்னா சைவர் வாங்கினவன் பேரை சொல்லணும். சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலே இருப்பாங்க, நடுவுலே வாழ்வாங்க, நடுவுலே வந்து இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவங்க. சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பழக்கம் இந்த 3 அப்பாக்களோடய சேர்ந்து அதுதான். ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும்போது ஒன்று போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய போய் நடிப்பேன். இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலாம் நமக்கெல்லாம் காசு வராது. ஏன்னா நீங்கள்லாம் போய் முதல் நாளே போய் பார்த்துட மாட்டீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரும், ஃபோனில் வரும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன். வில்லனாக நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. சரி ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம், இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம், இந்த சொசைட்டிக்கு எதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போ ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னன்னா, குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க. நான் சொல்றது என்னன்னா, குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. பயப்படு, பேசாம உனக்கு என்ன தெரியும், சும்மா நொய் நொயின்னு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துல அதே தான். ஆசிரியரை பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த கிளாஸ்ல இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க. அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துலையும் பேச விட மாட்டாங்க, வீட்லையும் பேச விட மாட்டாங்க. குழந்தை எங்கே தான் பேசும், இந்த பயணத்தில் தான் பேசும். குழந்தையா இருக்கும். சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எப்பவுமே நான் ஆசைப்படுவது என்னன்னா, பெற்றோர்களையோ மூத்தவர்களையோ மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும், அவ்வளோ அறிவு இருக்கு. நமக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் எல்லா பெற்றோரும். அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னா கொஞ்சம், அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேணாண்டா, மதம் வேணாண்டா, ஏற்றத்தாழ்வு வேணாண்டா, எளிமையா இருங்கடா அப்படின்னு குழந்தைங்களை சொன்னா கேட்டுக்கும். அதுக்கே தெரியாம அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகா வளர்ந்துடும். ஏன்னா என்ன அப்படிதான் வளர்த்தாரு எங்க தகப்பனார். அதை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இயங்கிட்டு இருக்கோம், இன்னும் இயங்குவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தைரியமா ரொம்ப சந்தோஷமா வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும், பேசினதாக இருக்கட்டும். அடுத்த தலைமுறை இப்படிதான் வளர்ப்போம். வாழ்த்துக்கள். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் சண்டைக்காரி இல்லை, எங்க போனாலும் சண்டை தானே நமக்கு. அதனால நியாயமான கோரிக்கை தான். நியாயமா நாம வாழக்கூடிய நமக்கு தேவையான எண்ணங்களுக்காக தான் நாம போராடுறோம். எல்லாம் சொன்னாங்க டோல்கேட்டு அப்படின்னு எல்லாம் செய்தாரு, கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா இப்ப வேற செய்திகள்லாம் வரும்போது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. வண்டி வாங்க பயமா இருக்கு. வண்டி வாங்க நிறைய பேருக்கு பொருளாதாரம் இல்லைன்றது தெரியும். சிரமப்பட்டு வாங்கினாலும் அது என்ன நம்ம தலை மேல தூக்கிட்டு போறதா இடுப்பு மேல வச்சு போறதா ஒண்ணுமே புரியல. இந்த சாலை வழியாக தான் போய் ஆகணும் அந்த வண்டிங்க. ஆனா அதுக்காக நாம கட்டுற தண்டத்தை யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இதெல்லாம் உணரணும் எல்லாரும். ஏன்னா மக்களுக்காக தான் நாடு, மற்றவங்களுக்காக இல்ல. அந்த மக்களுக்கு என்ன தேவை அடிப்படையில அப்படின்றது செய்தா கூட போதும். அப்ப ரொம்ப பெருசாலாம் கேட்கறது இல்லை. சின்ன சின்ன கோரிக்கைகள், எங்களுக்கான வழியை நீங்க உணருங்க அப்படின்றதுதான் நாம வலியுறுத்துறோம். அந்த விதத்துல பொற்கொடி அம்மா வேண்டுகோளை நிச்சயம் முதல்வர் ஏற்பார் அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன். அடுத்து தம்பி படத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற இதுலாம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒருவேளை நான் பார்க்க தொடங்கலாம். ஆனால் சாட்டை நான் பார்த்தேன். பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறது எப்படி, அதுங்களுக்கு எப்படி சம உரிமை கொடுக்கணும், அந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்களை அடக்கக்கூடாது. ஒரு ஆசிரியராக இருந்தவரே பெத்த பிள்ளையை அடக்குறதுனால என்னென்ன துன்பங்கள் விளைஞ்சதுன்னா அவர் அந்த படத்தில் காட்டியிருந்தார். அதனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கு அவர் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்.
இது மாதிரி நடக்கணும், இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம். ஆனால் மொழி இன பற்றோட படையெடுத்து அவர் வெற்றி பெறாருன்றதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. ஏன்னா கலப்படத்தை கொண்டு வந்து காசு சம்பாதிக்கிற இந்த காலத்துல மக்களுக்கான கொள்கையை கொண்டு வந்து படத்துல காமிச்சு மக்கள் கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்குறது ரொம்ப பெரிய சிரமம். அதை வந்து தம்பி செய்திருக்கிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மாவை பத்தி சொன்னாங்க, நான் இன்னும் அந்த துறைக்கு போல. நான் வந்து எனக்கு சர்க்கரை இருக்கு அப்படின்றதுனால எல்லாம் அந்த இதுக்கு போகும்போது அந்த இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க அப்படின்வாங்க. அதுக்கு நிறைய காசு செலவாகும். செலவு பண்ணி இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால அப்படி பார்க்கறத பொறுத்து மருத்துவர் சொன்னார், நீங்கள் இன்னும் நிறைய நாளைக்கு நல்லா இருப்பீங்கம்மா, ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நெஞ்சத்தில் அப்படிங்குவாரு. வச்சு என்ன இது இறக்கமே இல்லாத நெஞ்சா நமது அப்படின்னு நினச்சிப்பேன் நான். ஏன்னா அதிகமாக மக்கள் மேலே இறக்கப்படுறவங்களுக்கும் அனுதாபப்படுறவங்களுக்கும் நோய் வருது நிறையா. அது என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப அவங்களுக்காக வருந்துறதுனாலையா என்னன்னு தெரியல. நானும் அளவுக்கு மீறி வருத்தப்படும் போது கூட நமக்கு ஏன் இந்த நெஞ்சுக நோய் வரல அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிறேன். இப்போ அம்மாவை பார்த்த பின்னாடி இங்கேயே அவங்களுக்கு நட்பு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எதுனா ஒன்றுனா கூட அம்மா நான் வருவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம் இல்லை. அதனால் இவங்களாம் ஆடிட்டர் ஐயா முன்ன ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்கேன். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம் நான் சந்திச்சிருக்கேன் பெரும்பாலும். தமிழ்நாடு தமிழருக்கு இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய விஜயானந்த் அவர்களையும், நம்முடைய வாழும் போராளி அம்மா ஆற்றியும், நம்முடைய தாய் தமிழ் கல்வி பணியின் செயலர் தோழர் வெற்றிச்செழியன் அவர்களையும், தோழர் மாந்தனையன் அவர்களையும், இங்கு இவ்வளவு நேரம் பல்வேறு பணிகளுக்கிடையே நம்மோடு இங்கு குழந்தைகளோடு நீங்கள் இருந்து மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை பார்த்திருக்கிற பெற்றோர்களுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் எனது பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான ஒரு உலக சூழல்ல நாம சண்டை போடுறது பன்னாட்டு முதலாளிகளோட. நம்ம பள்ளியை சுற்றி இருக்கிறது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், பன்னாட்டு பள்ளிகள். இன்னைக்கு அரசு பள்ளிகளே வந்து மோதி தோத்து போய் அரசு பள்ளியே இன்னைக்கு தமிழ் வழியில நடத்தாம ஆங்கில வழிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாம எந்த ஒரு வணிக நோக்கமும் இல்லாம ஒரு பாவலர், பாவாணர், மறைமொழிகள், பாவேந்தர் இவங்களோட வழி நின்று, இறைக்குறோனர் இவங்களோட வழி நின்று நம்ம பொற்படி அவர்கள் அரும்பாடுபட்டு இப்பள்ளியை 1991 இப்பள்ளியை தொடங்கினார்கள். மிகவும் பொருளில் நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு மிதிவண்டியில போறவங்களுக்கு ஒரு மகிழ்வுல போகணும் விருப்பம் இருக்கும், மகிழ்வுல போறவங்களுக்கு அதை விட ஒரு உயர்தர மகிழ்வுல போகணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பங்கள் எல்லாம் கலைஞ்சிட்டு இந்த சமூகத்துக்காக, இந்த பொது சமூகத்துக்காக வாழறதே ஒரு பெரிய பணின்னு சொல்லிட்டு இந்த தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அம்மா அவங்க இந்த பள்ளியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பள்ளியை பார்த்து கிட்டத்தட்ட 200 பள்ளிகள் தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளிகளா உருவெடுத்தது, தமிழ் பள்ளிகளா உருவெடுத்தது. ஆனா நம்மளோட அவல நிலை இன்னைக்கு வெறும் 18 பள்ளியா தான் இருக்கிறோம். இது நம்ம அவல நிலையா பார்க்க வேண்டாம். ஏன்னா அரசு ஒரு மிக பெரும் ஆற்றலுடைய அரசாலையே வந்து நடத்த முடியல. 32 பள்ளி அடுத்த வாரம் மூடுறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க அரசு. ஏற்கனவே ஒரு 3500 பள்ளிகள் மூடுறதுக்காக மூடிட்டாங்க. இப்படியான சூழல்கள்ல இன்னைக்கு கல்வி வந்து வணிகமாயிருச்சு. இந்திய அரசே வந்து இந்த காட் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு இது வந்து சர்வீஸ், இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையுள்ள ஒரு பணி. ஆனா இதை வந்து தொழிலா மாத்தி, வணிகமா மாத்தி அரசே வந்து இன்னைக்கு வந்து இதுக்கான முதலீடுகளை தனியார் கிட்ட இருந்து வரவேற்று இப்போ அதுலதான் வந்து நிறைய நிறுவனங்கள், HCL போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடம் கூட இருக்கு. சிவநாடார் ஸ்கூல் போன்ற பள்ளிக்கூடங்கள்லாம், இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் அவங்க நிறுவனத்துக்கான ஹியூமன் ரிசோர்ஸ், அவங்களோட மனித வளங்களை உருவாக்குறதுக்காக, அவங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பணியாட்களை உருவாக்குறதுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நீங்க எப்படி இங்க கறிக்கோழிகள் பார்த்துருக்கீங்க, பிராய்லர் கோழி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த கோழி இனப்பெருக்கத்துக்கு பயன்படாது, கறி சாப்பிட்றதுக்கு பயன்படும். அது போன்றதான் இங்க இருக்கிற அனைத்து தனியார் பள்ளிகளும் உங்களை வந்து தனியார் நிறுவனங்கள்ல, பன்னாட்டு பள்ளிகளில் வேலை செய்யறதுக்காக ஒரு அடிமைகளாக உங்களை இருக்கிறதுக்காக தான் இந்த பள்ளிகள் தோண்டி இருக்கக்கூடியது. நீங்க தெளிவா இங்க உணரலாம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு மிக பெரும் ஆளுமைகள், இவங்க எல்லாருமே தமிழ் வழியில் படிச்சவங்க தான்.